வணக்கம். இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் பல்ஸ்கள், சிக்னல்கள் அல்லது வேறு ஏதேனும் ஈவெண்ட்கள் போன்ற எக்ஸ்டர்னல் அக்கரன்ஸ்களை துல்லியமாக டேலி செய்ய மைக்ரோ கண்ட்ரோலர்கள் அல்லது பிற எலக்ட்ரானிக் சிஸ்டங்களில் உள்ள டைமர் மாடியூல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை ஆராய்வோம். குறிக்கோள்கள். இந்த செஷனின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்களை கவுண்ட் செய்ய ஒரு டைமரை ஒரு ஈவெண்ட் கவுண்டராக செயல்படுத்த புரோகிராமை என்டர் செய்ய வேண்டும். போர்ட் 2 மூலம் ரிசல்ட்டை செக் செய்து அப்சர்வேஷனை ரெக்கார்ட் செய்வது. டைமர்கள் மற்றும் கவுண்டர் குறித்த அறிமுகம். 8051இல் 2 டைமர்கள் கவுண்டர்கள் உள்ளன. டைமர் அல்லது கவுண்டர் 0, டைமர் அல்லது கவுண்டர் +1. டைமர் ஒரு டைம் டிலே ஜெனரேட்டராக பயன்படுத்தப்படுகிறது. கிளாக் சோர்ஸ் என்பது 8051இன் இன்டர்னல் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி ஆகும். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சியின் 1/12ஐ டைமர்களின் இன்புட்டாக 8051 டைமர்கள் பயன்படுத்துகின்றன. புரோகிராமை ரைட் செய்யும் முன் போர்ட்டுகளில் நம்பர் மற்றும் போர்ட்டுகளின் பின்களை பார்ப்போம். 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் P0, P1, P2 மற்றும் P3 என லேபிளிடப்பட்ட 4 பேரலல் I/O போர்ட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு போர்ட்டும் 8 பிட் வைட் மற்றும் இது மொத்தம் 32 இன்புட் அவுட்புட் பின்கள் கொண்டது. P0 போர்ட் 0 பின் 32 முதல் 39 வரை. P1 போர்ட் 1 பின்கள் 1 to 8 வரை. P2 அல்லது போர்ட் 2 பின்கள் 21 முதல் 28 வரை. P3 அல்லது போர்ட் 3 பின்கள் 10 முதல் 17 வரை. ரெஜிஸ்டர்களில் உள்ள ஈவெண்ட்களின் எண்ணிக்கையை கவுண்ட் செய்ய கவுண்டர் பயன்படுத்தப்படுகின்றது. இது TX இன்புட் பின்னிலிருந்து X = 0 அல்லது 1 ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட் கொண்டுள்ளது. T0 அல்லது T1 என்பதை குறிக்க நாம் TX-ஐ பயன்படுத்துகின்றோம். கவுண்டர் 0வுக்கான T0 இன்புட் பின் P3.4இலிருந்து எக்ஸ்டர்னல் இன்புட். கவுண்டர் 1க்கான T1 இன்புட் பின் P3.5இலிருந்து எக்ஸ்டர்னல் இன்புட். அடுத்து டைமரை எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டை கவுண்ட் செய்வதற்கான ஈவெண்ட் கவுண்டராக பயன்படுத்துவதற்கு தேவையான டூல்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்களை நாம் பார்ப்போம். பின்வருவன போன்ற டூல்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்கள் இதற்கு தேவைப்படும். அதாவது PC அல்லது லேப்டாப் 1, மைக்ரோ கண்ட்ரோலர் கிட் 1, USB கேபிள் 1, FRC கேபிள் 2, ஃபிளாஷ் மேஜிக் சாஃப்ட்வேர் மற்றும் கீல் மைக்ரோவிஷன் சாஃப்ட்வேர். டைமரை ஈவெண்ட் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்களை கவுண்ட் செய்ய ஈவெண்ட் கவுண்டராக பயன்படுத்துவதற்கான செயல்முறையை இப்போது பார்க்கலாம். இது 3 ஸ்டெப்ஸ்களை உள்ளடக்கியது. ஸ்டெப் 1, கீல் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி 8051 மைக்ரோ கண்ட்ரோலருக்கான புரோகிராமை எழுதவும். ஸ்டெப் 2, ஃபிளாஷ் மேஜிக் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி மைக்ரோ கண்ட்ரோலர் ICக்கு கன்வெர்ட்டட் ஃபைலை பர்ன் செய்ய வேண்டும். ஸ்டெப் 3, ஹார்ட்வேர் பாகங்களை இணைப்பதன் மூலம் சர்க்யூட்டை அசெம்பிள் செய்து அவுட்புட்டை எக்ஸிக்யூட் செய்யவும். இப்போது கீல் மைக்ரோவிஷன் சாஃப்ட்வேர் என்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி புரோகிராமை ரன் செய்வோம். கம்ப்யூட்டரை ஸ்விட்ச் ஆன் செய்து கீல் மைக்ரோவிஷன் சாஃப்ட்வேரை திறக்கவும். சாஃப்ட்வேரை திறந்ததும் ப்ராஜெக்ட் என்பதில் கிளிக் செய்து நியூ மைக்ரோவிஷன் ப்ராஜெக்ட் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ப்ராஜெக்டின் படி ஃபைல் நேம் உருவாக்கவும். இங்கு இது டைமர் அஸ் எ கவுண்டர் என பெயரிடப்பட்டுள்ளது. தொடர சேவை கிளிக் செய்யவும். மைக்ரோ கண்ட்ரோலரை தேர்ந்தெடுக்க ஒரு டேப் பாப்அப் தோன்றுகின்றது. இங்கு நாம் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்துகிறோம். எனவே டேட்டாபேஸில் AT89C51ஐ தேர்ந்தெடுக்கவும் மற்றும் தொடர OK என்பதை நாம் கிளிக் செய்ய வேண்டும். ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் startup.A51ஐ சேர்க்க நோவை கிளிக் செய்ய வேண்டும். ஸ்கிரீனின் இடது பக்கத்தில் ப்ராஜெக்ட் என்ற டேப் தோன்றும். ப்ராஜெக்ட் 1க்கு அருகில் கிளிக் செய்யவும். இப்போது சோர்ஸ் குரூப் ஓபன் ஆகின்றது. சோர்ஸ் குரூப் 1இல் ரைட் கிளிக் செய்து சோர்ஸ் குரூப் 1இல் ஆட் நியூ ஐட்டம் டு குரூப் சோர்ஸ் குரூப் 1ஐ தேர்ந்தெடுக்கவும். நாம் புரோகிராமை அசெம்பிளி லாங்குவேஜில் எழுதுவதால் .sm ஃபைலை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஃபைலுக்கு பெயரிடவும். இங்கே இது டைமர் அஸ் கவுண்டர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சோர்ஸ் குரூப் 1இல் அதை சேர்க்க ஆட் ஐ கிளிக் செய்யவும். இப்போது கிரியேட் செய்ய .asm-இல் புரோகிராமை என்டர் செய்ய தொடங்க வேண்டும். org00h
ப்ரோக்ராம் மெமரிக்கு ஸ்டார்ட் செய்ய ஒரிஜினை 00H அட்ரஸுக்கு செட் செய்ய வேண்டும். MOV TMOD, #60H டைமர் 1 மோடை மோட் 1 16-பிட் ஆட்டோ ரீலோடாக செட் செய்யவும். MOV TH1, #00H டைமர் 1 ஹை பைட்டை 00Hக்கு இனிஷியலைஸ் செய்யவும். MOV TL1, #00H டைமர் 1 லோ பைட்டை 00Hக்கு இனிஷியலைஸ் செய்யவும். SETB P3.5 போர்ட் 3 இன் 5வது பின்னை IC-யின் 15வது பின் இன்புட் போர்ட்டாகவும் பின்னை இன்புட் கிளாக் பல்ஸாகவும் செட் செய்ய வேண்டும். L1, SETB TR1 லேபிள் L1-ஐ உருவாக்கி டைமர் 1-இன் பிட்டை செட் செய்யவும். L2, MOV A, TL1 டைமர் 1-ஐ செட் செய்த பிறகு மற்றொரு லேபிள் L2-ஐ உருவாக்கவும். டைமர் 1 லோ பைட்டின் வேல்யூவை அக்யூமுலேட்டருக்கு மூவ் செய்யவும். MOV P2, A அக்யூமுலேட்டர் A வேல்யூவை போர்ட் P2க்கு மூவ் செய்யவும். இன்புட் போர்ட் மூலம் எக்ஸ்டர்னல் பல்ஸ் இருக்கும்போது வேல்யூ போர்ட் 2-இல் LEDக்கள் வடிவில் காட்டப்படும். JNP TF1, L2 டைமர் 1 ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் TF1 செட் செய்யப்படாத பட்சத்தில் L2 லேபிளுக்கு செல்லவும். CLR TR1 அனைத்து ஆக்ஷன்களையும் செய்த பிறகு டைமர் 1 ரன் கண்ட்ரோல் பிட் ஸ்டாப் டைமர் 1-ஐ கிளியர் செய்யவும். CLR TF1 CLR என்பது கிளியரிங் டைமர் 1 ஓவர்ஃப்ளோ ஃபிளாக் TF1 என்பதாகும். SJMP L1 SJMP என்பது L1 லேபிளுக்கு ஷார்ட் ஜம்ப் ப்ரோக்ராமின் ஸ்டார்ட்டிற்கான லூப் பேக் என்பதாகும். END ப்ரோக்ராமை என் செய்ய END என டைப் செய்யவும். இப்போது டார்கெட்டுக்கு நேவிகேட் செய்து ரைட் கிளிக் செய்து ஆப்ஷன்ஸ் ஃபார் த டார்கெட் 1-ஐ தேர்ந்தெடுக்கவும். ஃப்ரீக்வன்சியை 11.052 MHzக்கு சேஞ்ச் செய்யவும். சிப் ரோமில் பயன்படுத்துவதற்கான பாக்ஸை செலக்ட் செய்யவும். மெனுவிற்கு சென்று அவுட்புட்டை தேர்ந்தெடுக்கவும். நேம் ஆஃப் எக்ஸிக்யூட்டபிளில் ஹெக்ஸ் ஃபைல் நேம் என்டர் செய்யவும். இங்கே இது கவுண்டராக செயல்படும் டைமர் ஆகும். ஹெக்ஸ் ஃபைல் பாக்ஸை செலக்ட் செய்து தொடர ஓகே என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மெனுவிற்கு சென்று டிரான்ஸ்லேட் என்பதை செலக்ட் செய்து ஏதேனும் எரர்கள் அல்லது வார்னிங்குகள் உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். பில்ட் அவுட்புட்டில் எரர்களின் மற்றும் வார்னிங்குகளின் எண்ணிக்கை காட்டப்படும். டிரான்ஸ்லேட்டுக்கு அடுத்ததாக கிளிக் ஆன் த பில்ட் டார்கெட் என பெயரிடப்பட்ட ஐகான் உள்ளது. பில்ட் அவுட்புட்டில் டைமர் அஸ் கவுண்டரிலிருந்து ஹெக்ஸ் ஃபைலை உருவாக்கி டிஸ்ப்ளே செய்யவும். டைமர் அஸ் கவுண்டர் 0 எரர்ஸ் 0 வார்னிங்ஸ். சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராமை என்டர் செய்த பிறகு மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டை டர்ன் ஆன் செய்யவும். இப்போது USB கேபிளை பயன்படுத்தி லேப்டாப்பை மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டுடன் கனெக்ட் செய்ய வேண்டும். கேபிளின் ஒரு முனையை லேப்டாப்புடனும் மற்றொரு முனையை மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டுடனும் கனெக்ட் செய்ய வேண்டும். இப்போது கீபோர்டில் விண்டோஸை கிளிக் செய்யவும். பின் கோடை பர்ன் செய்ய ஃபிளாஷ் மேஜிக் என டைப் செய்ய வேண்டும். இப்போது ஸ்டெப் 1-இல் மைக்ரோ கண்ட்ரோலரை செலக்ட் செய்யவும். மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்பெசிஃபிகேஷன் ஒவ்வொரு கிட்டுக்கு மாறுபடும். இங்கே நாம் 89V51RD2-ஐ பயன்படுத்துகின்றோம். இப்போது COM போர்ட்டை தேர்ந்தெடுக்க விண்டோஸில் கிளிக் செய்து டிவைஸ் மேனேஜர் என டைப் செய்ய வேண்டும். போர்ட்ஸ் COM அண்ட் LPT சென்று போர்ட் நம்பரை சரிபார்க்கவும். இது COM19 ஆகும். இப்போது ஃபிளாஷ் மேஜிக் ஓபன் செய்யவும். COM போர்ட் அஸ் COM19 என்பதை தேர்ந்தெடுக்கவும். அது ஒவ்வொரு கிட்டுக்கு மாறுபடும். போர்ட் ரேட் 9600 ஆகவும் இன்டர்ஃபேஸ் நன் ISP ஆகவும் செலக்ட் செய்ய வேண்டும். கிட்டில் முன்பு செய்த அனைத்து ப்ரோக்ராம்களையும் எரேஸ் செய்ய எரேஸ் ஆல் ஃபிளாஷ் பாக்ஸை கிளிக் செய்யவும். ஸ்டெப் 3 ஃபர்ம்வேருக்கு சென்று உருவாக்கப்பட்ட ஹெக்ஸ் ஃபைலை ப்ரௌஸ் செய்து ஹெக்ஸ் ஃபைலை செலக்ட் செய்யவும். ஸ்டெப் 5க்கு சென்று ஸ்டார்ட் என்பதை கிளிக் செய்யவும். இப்போது ப்ரோக்ராமை கிட்டில் டம்ப் செய்ய மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டில் உள்ள ரீசெட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது எக்ஸ்டர்னல் புஷ் பட்டனை கண்டுபிடித்து மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டில் உள்ள IC-யின் பின் எண்ணை பார்க்கவும். இங்கே இது மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டின் பின் 15 உடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது போர்ட் 3 5th பின், அதாவது டைமர் 1. புரோகிராமின் படி போர்ட்டுகளை இணைக்கவும். கிட்டில் உள்ள போர்ட்டுகள், ஸ்விட்ச் மற்றும் LED ஆகியவற்றை கண்டறியவும். போர்ட்டுகளை இணைப்பதற்கு ஃபீமேல் டு ஃபீமேல் FRC கேபிள்களை பயன்படுத்தவும். இங்கே போர்ட் 2 LED உடன் இணைக்கப்பட்டுள்ளது. போர்ட் 2-ஐ LED உடன் இணைக்கவும்.
இப்போது கிட்டில் பர்ன் ஆகும் புரோகிராமை தொடங்க ரீசெட் பட்டனை கிளிக் செய்யவும். எக்ஸ்டர்னல் ஸ்விட்சுக்கு செல்லவும். ஸ்விட்சை அழுத்துவதன் மூலம் எக்ஸ்டர்னல் கிளாக் பல்ஸ்களை கொடுக்கவும். நாம் பார்ப்பதை போல் ஸ்விட்ச் ஒருமுறை பிரஸ் செய்யப்பட்டவுடன் எல்இடிக்கள் 00000001 நிலையில் கிளாக் பல்ஸ்களின் எண்ணிக்கையை இது குறிப்பதாக இருக்கும். எக்ஸ்டர்னல் கிளாக் பல்ஸ்களை வழங்குவதன் மூலம் தொடரவும். எல்இடி நிலையில் மாற்றத்தை பார்க்கவும். கிளாக் பல்ஸ்கள் அதிகரிக்கும் போது எல்இடி மாறுபடும். 1111 1111 FF வரை மட்டுமே மேக்சிமம் நம்மால் கொடுக்க முடியும். இப்போது இந்த செஷனின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டவை: எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்களை கவுண்ட் செய்வதற்கான கவுண்டராக டைமரை புரோகிராமிங் செய்தல், 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்களை கவுண்ட் செய்வதற்கான கவுண்டராக டைமரின் டிசைனை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த செஷனில் நாம் சந்திப்போம்.